வணக்கம். என் பேர் ராஜாராம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா ஆண்டிப்பாளையம் என்ற கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி அப்பா எல்லாமே விவசாயத்தில் தான் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் பண்ணின்னு இருந்தாங்க. அரசு துறையிலையோ யாருமே இல்லை. நானும் அதில் கூட சேர்ந்து அப்போ விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு போதுமான நிலமும் இல்லை. அப்போ நீர் வசதியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் தற்செயலாக நான் ஒரு அரசு பணிக்கு சேர்ந்தேன். சேர்ந்ததில் எனக்கு அதில் அவ்வளோவா நாட்டம் இல்லை. ஏன் நம்ம விவசாயமே ஜெயிக்கக்கூடாது, எல்லாமே விவசாயம் சரியில்லை விவசாயம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, நம்ம விவசாயத்தை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடமா ஒன்று வாங்கினேன். அது வாங்கும்போது தரிசு நிலம், அது எதுவுமே விளையாத ஒரு தரிசு பூமி. அந்த பூமியை அப்போதைக்கு கொஞ்சம் கம்மி விலை தான். அதை வாங்கிட்டேன். அதை வாங்கி அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன். நான் ஒவ்வொரு துண்டாக ஒரு 4 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டேன். பள்ளம் போட்டு அதில் கொஞ்சம் எருகுங்களை கொட்டி அகத்திக்கீரை வரைச்சேன். இந்த பூண்டு, சத்து பூண்டு, வாழை இலை இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதில் போட்டு தண்ணி அதில் விட்டு, அது நல்லா வளர்ந்து வந்தது. தண்ணி அதில் விட்டு அதெல்லாம் வெட்டி அதிலே தள்ளிட்டேன். தள்ளிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை மண் போட்டு மூடிட்டேன். மூடிட்டு 3 மாதம் கழித்து மேலே கொஞ்சம் எருவு போட்டு ஓட்டிட்டேன். அது ஓட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு பயிர் பண்ணேன். மாட்டுக்கு தான் தீவனம் வச்சேன். நல்லா அருமையாக வளர்ந்தது. இது நல்லா வருதே, சரி வேறு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கழனி நட்டேன். மண்ணை இயற்கையாக மாற்றினோம்னா எந்த பொருளுமே நல்லா வருன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக அதே மாதிரி முறையில் பண்ணி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணினேன். சுத்தம் பண்ணிவிட்டு இப்போது எந்த பொருள் வச்சாலும் என் பூமியில் வரத்துக்கூடிய சக்தி இருக்குது. அதுக்கு முன்னே ஒரு மண்புழு, இந்த உளுவாம்புழுன்னு சொல்லுவாங்க, அந்த புழுவோ ஒரு வண்டோ தேனோன்னா அந்த பூமியில் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி என் பூமியில் எங்கே ஒரு கைப்பிடி மண் எடுத்தாலும் அதில் ஒரு 10 மண்புழு கிடைக்கும், ஒரு 10 பூச்சிகள் கிடைக்கும். அந்த பூச்சிகள் எல்லாமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான், கெடுதல் செய்கிற பூச்சியே கிடையாது. அதனால் முதல்ல நான் மண்ணை மாற்றி அதை இயற்கையாக வளரக்கூடிய அளவுக்கு, செடிங்க வளரக்கூடிய அளவுக்கு அதை மண்ணை மாற்றினேன். முதல்ல மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சேன். எல்லாத்தையும் வச்சு இப்போ மொத்தமே பார்த்துட்டேன். என் தோட்டத்தில் சாத்துக்கொடி இருக்குது, திராட்சை இருக்குது, சப்போட்டா இருக்குது, மாதுளை இருக்குது, வாழை இருக்குது, தென்னை இருக்குது. அத்தனையுமே செழிப்பாக வளருது, நல்ல சுவையோடு இருக்குது, எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வருது. அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒருங்கிணைந்த பண்ணியாக பண்ணுறேன். இதில் கோழி வச்சுருக்கேன், ஆடு வச்சுருக்கேன், மாடு வச்சுருக்கேன், நாட்டு மாடுங்க, மீன் வச்சுருக்கேன். நான் மீன் பண்ண வெட்டினது இயற்கை விவசாயத்துக்காக தான் நான் குட்டையை வெட்டினேன். அது ஏன் அதில் மீன் விட்டு நம்ம அதை நம்மளுக்கு ஊக்கத்தொகையாக பண்ணக்கூடாதுக்காக அதில் கொஞ்சம் மீன் விட்டேன். முதல் முறை கொஞ்சம் இந்த செயற்கை முறையில் வந்த மீன்கள்லாம் விட்டது, அது வரலை, செத்து போச்சு. அதுக்கப்புறம் இயற்கையான மீன் ஜிலேபி, விரால், நட்டு விரால் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பார்க்கலான்னு சொல்லி நல்லா அருமையாக வந்தது. 2 ஃபீல்டு கிடச்சிது, அதை எடுத்துட்டேன். அந்த குட்டை 3 வகையில் எங்களுக்கு பயன்படுது. அந்த குட்டை மூலயமா வேஸ்டேஜ், தழை, மாட்டு சாணம் எல்லாமே அந்த குட்டையில் போடுவேன். காரணம் என்னென்னா, இந்த மாடு இப்போ மேயிற பில்லில் எல்லா விதமான விதைங்களும் இருக்குது. அந்த விதை டைரெக்டாக சாணியாக கொட்டினோம்னா கொல்லியில் போய் சேர்ந்து களை முளைச்சிடுது. இப்போ கூலி ஆளுங்க பற்றாக்குறை ஜாஸ்தி, கூலியும் ஜாஸ்தி. அது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி கட்டுப்படுத்துதுன்னு அது ஒரு யோசனை வச்சு இதை இப்படி கொட்டி நம்ம தண்ணியாக பாய வச்சோம்னா வேறு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது தண்ணியில். அதுவும் தாவரத்துக்கு தேவையான சத்தான தண்ணி அதில் போகுது. இப்போ அதில் எல்லாமே வடிகட்டிச்சு. அந்த விதை, பில்லு விதை, தழை விதை எல்லாமே வடிகட்டிச்சு. அந்த விதையை சாப்பிட்றதுக்கு தான் மீன் விட்டேன் நான் அதில். இப்போ அந்த மீன் அந்த விதையை சாப்பிடும். அந்த மீனுக்கு ஒரு ஆதாரம் கிடச்ச மாதிரி பயிருக்கு ஒரு ஆரோக்கியமான, அதாவது அமுத கரைசல்னு சொல்லுவோம், நாங்கள் இயற்கை முறையில் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அமுத கரைசல் ஒரு குட்டியிலே தயார் பண்ணிட்டேன் நான். அந்த தயார் பண்ண தண்ணி நேரடியாக கரும்புக்கு, நெல்லுக்கு, தோட்டக்கால் பயிர் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக செழிப்பாக வரும். நான் ரசாயன உரத்தை பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது, அவசியமும் இல்லை, நான் பயன்படுத்துனதும் கிடையாது. நான் வாங்கி 12 வருஷமாக ஆகுது. இந்த நிலத்தை வாங்கி 7 வருஷமாக கஷ்டப்பட்டேன். இதுக்கு உடனடியாக பண்ண முடியாது. இயற்கை விவசாயன்றது உடனடியாக பண்ண முடியாது. ஏன்னா பூமி கெட்டு போச்சு மொத்தமே. ரசாயனத்தை உரத்தை கொட்டி மொத்தமே கெட்டு நாசம் பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ மின்சாதனம் மாதிரி வந்துச்சு, லொட்டட்ரு என்ன போஸ்கா, இப்போ அது இதுன்னு எதோ வந்துச்சு. அந்த காலத்தில் ஏர் ஓட்டினதுக்கு காரணம் என்னென்னா, மண்புழு தான் நம்ம பயிரை பாதுகாக்கும். அந்த உழுவம் புழுன்றது தான் நம்ம பயிரை பாதுகாக்கும்.
இப்போ அது வந்து ஏர் ஓட்டும்போது அழகாக மடித்து மெதுவாக தள்ளிட்டு போவோம். இப்போ வந்து லொட்டட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்போ அடிக்கும்போது அந்த பூச்சிங்கெல்லாம் வந்து மொத்தம் செத்து போகுது. அந்த நம்ம பயிருக்கு உதவி செய்கிற புழுங்க ஒன்று கூட அந்த நிலத்துல இல்லை. அப்படி இருக்கிறதுனால வந்து பயிர் வந்து ரொம்ப அது வாடி போகுது. அதுக்கு தகுந்த அந்த மருந்து கொடுத்தா தான் அது பயிர் வருது. அதனால் அதுவும் ஒரு இதுவாகி போச்சு, விவசாயத்துக்கு அது ஒரு குறையாகி போச்சு. அதனால் இப்போ நான் வந்து மண்ணை மாற்றினேன். மண்ணை மாற்றி இயற்கை முறையில் வர்ற மாதிரி மண்ணை மாற்றி தண்ணியும் மாற்றி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் வளர்கிற மாதிரி வாழை, தென்னை, பப்பாளி, தோட்டக்கால், வெண்டை, அவரை எல்லாமே வருது என் நிலத்துல. அந்தளவுக்கு பண்ணிட்டேன். நான் வந்து மாட்டு பண்ணையும் வச்சுருக்கேன். மாடு வந்து நாட்டு மாட்டு பால் டைரெக்டாக வந்து நேரடியாக கறவல் கறந்து போய் வீட்டுங்களுக்கு ஊற்றுறேன். வாடகையாக ஊற்றின்னு இருக்கேன். எல்லோரும் வந்து 38 ரூபா 36 ரூபா ஊற்றினாலும் நான் 40 ரூபான்னு ஊற்றுவேன். ஆனால் என்கிட்ட தான் வாங்குவாங்க பால். ஏன்னா அந்த மாதிரி தரமாக இருக்கும் பால். நான் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுறேன். அது கூட ரசாயன உரம் போட்டு எல்லாமே யூரியா போடுவாங்க, காம்ப்ளெக்ஸ் டிஏ போடுவாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல. இந்த குட்டையிலேருந்து தண்ணி பாய்ச்சதுனால அது செழிப்பாக வரும். நான் அதை தான் கட் பண்ணி போடுறேன் மாட்டுங்களுக்கு. அகத்திக்கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாகுது. மனுஷங்களுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து இயற்கையாக நான் மாட்டுக்கு கொடுக்கறதுனால அந்த பால் வந்து தரமாக இருக்கும். அந்த பால் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே வராது. மீனுக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அந்த காய், தழை, பூ எல்லாமே குட்டையில் விழும். மீனுங்க அதை சாப்பிடும். அதுதான் அதுக்கு தீனி. நான் வந்து செயற்கையான எந்த உரமும் எந்த தீவனமும் போடுறது கிடையாது. மாட்டுக்கும் அதே மாதிரி தான். 10 மாடு வச்சுருக்கேன். 10 மாட்டுக்கு தேவையான தீவனத்தை நான் நிலத்துலேயே விளைய வச்சுருக்கேன். இதனால் வந்து என் மாட்டுக்கு நோய் நொடியும் வந்தது கிடையாது. ஆரோக்கியமான பால், ஆரோக்கியமான மாடுங்க. என் நோயின்னு நான் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி ஒரு வளருது மாடுங்க. இது ஒரு அனுகூலம் அந்த குட்டை போடுறதுனால. மற்றபடி கோழிங்க இருக்குது. கோழி வந்து நாட்டுக்கோழி தான், பெருவடைங்க. நான் வந்து இயற்கையாகவே விட்டுடுவேன். நான் வந்து மூடி அடைச்செல்லாம் வைக்கிறதில்ல. இந்த கழனி நடும்போது மட்டும் வந்து உள்ளே பூட்டிடுவேன். அது ஏன் காரணம்னா, என்கிட்ட இருக்கிற கோழிங்க வந்து வாழை மரத்தை கூட குத்தி சாப்பிட்ரும். அந்த மாதிரி ஒரு தன்மை வாழ்ந்த கோழிங்க. இயற்கையாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சிங்க அதுங்க. வெளியே விட்டால் அந்த கழனியெல்லாம் குத்தி சாப்பிட்ரும். அதனால் வந்து அந்த 3 மாதம் வரையும் உள்ளே வச்சுருப்பேன். சுத்தமாக இருக்கும். ஒரு முட்டை வந்து 15 ரூபான்னு சொல்லிட்டு இங்கேயே நான் கொடுக்குறேன். அது விரும்பி வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. கோழியும் அது மாதிரி தான், மீனும் அது மாதிரி தான். சாப்பிட்டு பார்த்தவங்க தான் வந்து இங்கே வருவாங்க. சாப்பிடாதவங்க வரமாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து அவங்க போய் சொல்லி, அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி, இப்படி தான் இம்ப்ரூவ்ட் ஆகிட்டு நான் வெளியே எங்கேயும் போய் ஏற்றுமதி பண்ணுறதில்ல. வீட்டிலேயே இங்கேயே கொடுக்குறேன். இங்கேயே வந்து வாங்கிட்டு போவாங்க. கோழி முட்டையாகட்டும், கோழியாகட்டும், மீனாகட்டும், பால் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. பால் மட்டும் நான் டெய்லி 2 வேளையும் வீட்டுங்களுக்கு வாடகையாக ஊற்றிட்டு வந்துடுறேன். அதை நான் வரலைன்னா கூட வந்து அவங்களே வீட்டாண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு மேலே நம்பிக்கை, தரமாக இருக்குது அப்படின்றது தான். நாட்டு ஆடுன்னு வந்து சொல்லியிருக்கேன். அதை பண்ணை ஆடுன்றம்போது அது வந்து தீவனம் தான். வெளியில் தயார் பண்ணுற தீவனம் போட்டால் தான் அந்த பண்ணை ஆடு வந்து வளரும். நாட்டு ஆடுன்றது வந்து நம்மக்கிட்ட அவுத்திக்கீரை இருக்குது, அதுக்கு தகுந்த தீவனம் இருக்குது. மற்ற டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பக்கத்தில் ஏரி இருந்து தான் அங்கே கொண்டு போய் மேய்ச்சி ஓட்டு வருவேன். இயற்கையாக மேயிற மாடு தான் வந்து இயற்கையான இது. அது நாட்டு ஆடு தான் அந்த மாதிரி கரெக்டாக சூட்டபிள் ஆகும். 6 மாதத்துக்கு ஒரு முறை குட்டி போயிடும். பொட்டை குட்டியாக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். கடா குட்டியாக இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். அதுவும் இங்கே வந்து இடக்கணக்கில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்துனே இருப்பாங்க. இருந்துச்சுனாக்கா வந்து முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிவிடுவாங்க. சரி, கரெக்டாக அந்த ஏஜ் வரும்போது 4 மாதத்தில் நான் கொடுத்துருவேன். வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஒரு தனிப்பட்ட இன்கமிங். இது வந்து நிலத்தை சம்மந்தப்படாமல் நான் தனியாக வச்சுருக்கிறதுனால, அந்த ஒருங்கிணைந்த பண்ணுறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது ஒரு இன்கமிங் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு தேவையான மரங்கள், இந்த வேப்ப மரம், நுணா மரம், இதெல்லாம் வந்து வரப்பு ஓரத்துங்களில் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து 7 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிது. இது மூலியமாக தான் கிடச்சிது. ஆனால் விவசாயத்துலேருந்து கிடைக்கணுன்னா அதுக்கு வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லை, அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லை. சொல்கிறாங்க மானியம் கொடுக்குறோம், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரையும் ஒரு 10 காசு மானியம் நான் வாங்கினதில்ல, எனக்கு கொடுத்ததும் இல்லை. நான் போய் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எதுவுமே கொடுத்துருப்பேன். ஆனால் இதுவரையும் எனக்கு எதுவும் கொடுத்ததில்ல. கரும்புக்கு லோன் போட்டேன். கரும்பு வந்து போய் பேங்க்கில் கேட்கும்போது மில்லுக்காரன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் கரும்புக்கு லோன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்டிஃபிகேட் போய் மில்லுக்காரன்கிட்ட வாங்கின்னு கொடுத்தேன். அவங்களும் லோன் கொடுத்தாங்க. நான் நல்லா செழிப்பாக வளர்த்து வெட்டி அனுப்பிச்சேன் கரும்பை. அதுவும் 80,000 ரூபாய் செலவு பண்ணி வெட்டுக்கூலி கொடுத்து நான் வெட்டி அனுப்பினேன் மில்லுக்கு. ₹1 கூட எனக்கு இன்னும் வந்து சேரலை. நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், எங்கெங்கேயோ போய் கேட்டேன். பேங்க்காரர் நோட்டீஸ் அனுப்பிச்சார் எனக்கு, இன்னும் உங்கள் லோன் கட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல சார், எனக்கு பில்லே வரல சார், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினேன். சார், நீங்கள் வந்து அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நானாக கேட்டு கொடுத்துருந்தா கூட நான் கட்டிட்டு இருப்பேன். நான் எங்கன்னா வெட்டியாவது விற்று கட்டிட்டு இருப்பேன், இல்லை கரும்பு ஆலை அடையாவது கட்டியிருப்பேன். நீங்கள் மில்லுக்காரன் சர்டிஃபிகேட் பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. மில்லுக்காரனுக்கு சர்டிஃபிகேட் பண்ணாங்க, கொடுத்தீங்க. மில்லுக்காரன் கரும்பு வெட்டின்னு போயிட்டான் சார். இப்போ நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எக்ஸசைஸ் இது மாதிரி என்னால் தவறி போச்சு, நான் கட்டுறேன் ஒரு மாதத்தில் அப்படின்னு எழுதி கொடுத்து சொன்னால் எழுதி கொடுத்து வந்தேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் நான் சொந்தமாக ஒரு ஆலையை வாங்கினேன். கரும்பு வந்து 2 மாதம் நான் ஆலையாக ஆடினேன். அதில் ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா, பொண்ணாளுக்கு ஆணாளுக்கு 400 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வந்து 2 மாதமாக என்கிட்ட சம்பாதிச்சாங்க. அது ஒரு எனக்கு ஒரு உண்மையிலேயே இப்படி கொடுத்து இப்படி பண்ணுறத விட ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும், அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி, எனக்கும் ஒரு இன்கமிங் எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி இருந்தது. சொந்தமாக கரும்பு ஆளாடி எந்த ஒரு ரசாயன உரம் போடாமல் சுத்தமான முறையில் வெல்லம் தயார் பண்ணி நானே விற்றுட்டேன். இங்கேயே வாங்கிட்டாங்க ஜனங்க. அதுக்கு வந்து ஜனங்க மத்தியில் வந்து எங்களோட இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற மாதிரி அவங்க ஊக்கம் கொடுத்தாங்கன்னா, பொதுமக்கள் வந்து சுத்தமான உணவும் ஆரோக்கியமாக வாழ்க்கிறதுக்கும் இனிமேல் வர தலைமுறைகள் வாழறதுக்கும் நல்ல வழிவகுத்து கொடுப்போன்ற நம்பிக்கை நான் இப்போ கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி என்னை பார்த்துட்டு இன்னும் பல விவசாயிங்க பண்ணுவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு நான் பண்ணிக்கின்னு இருக்கேன். இதை பார்க்குற பொதுமக்கள் வந்து இதை விழிப்புணர்வோடு பார்க்கணும். பார்த்து இதுதான் உண்மை, இதுதான் நான் கரெக்டு அப்படின்றத நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஜனங்க. ஏன்னா என் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து 85 வயசு 90 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு மருத்துவத்துக்கும் போனதில்லை. இப்போ அதே வழியில் தான் நானும் இருக்கேன். நான் இங்கே வந்ததுலேருந்து இதுவரையும் நான் மருத்துவமே பார்த்தது கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் மருத்துவம் பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லாமே இயற்கையான முறையில், ஃப்ரெஷ்ஷான முறையில் காய் பழம் எல்லாமே வந்து நானே விளை வைக்கிறேன். வாழையிலேருந்து தென்னையிலேருந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் பூமியிலே விளை வைக்கிறேன். அந்த அளவுக்கு சுத்தமான பொருள் சாப்பிட்றோம். எந்த ஒரு நோய் நொடியும் கிடையாது. முக்கியமாக இந்த கொரோனா அப்படின்றது வந்ததுக்கு காரணமே என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியே கிடையாது யார் உடம்புலையும். நல்லா ஆரோக்கியமாக குண்டாக இருக்கிறாங்க, வெயிட்டாக இருக்கிறாங்க. ஆனால் மெலிசாக இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து குண்டாகிறவங்ககிட்ட இருக்காது. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாமே செயற்கை முறையில் தான் சாப்பிட்றாங்க. இயற்கையாக போனால் கூட அதை செயற்கையாக மாற்றிடுறாங்க. ஃப்ரிட்ஜில் 4 நாள் போட்டுடுறாங்க. அதனோட இயற்கையை கெட்டு போகுது. இங்கே வந்து அதே வில்லேஜ் பொறுத்தவரையிலும் இயற்கையான பொருள் இன்றைக்கி சாயந்தரம் அறுத்தோம்னா நாளைக்கு காலையில் அவங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கும். அது இயற்கையான பொருள். மக்கள் விவசாயிக்கிட்ட போயிட்டு சுத்தமான பொருள் வாங்கி சாப்பிட்டு சுத்தமான இன்னும் விவசாயிக்கிட்டே போயிட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தை வச்சாங்கன்னாக்கா விவசாயம் இன்னும் மேலோங்கி நிற்கும். அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சுத்தமான பொருள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி கொடியில் விளையதை மரத்தில் விளையுதான்னு கேட்பாங்க, மரத்தில் விளையதை கொடியில் விளையுதான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. விவசாயத்தை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்கள் வந்து படிக்கிறாங்க, படித்த பற்றி அதை பற்றி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம். கண்டி அது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியல. அது மாதிரி பெரியவங்களும் வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்க விவசாயத்தையே வந்துட்டாங்க. காசு கொடுத்தா எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனால் காசு கொடுத்தா கூட வரும், சுத்தமானது வராது. அந்த சுத்தமானது வரணுன்னா இயற்கையை ஆதரிக்கணும் நீங்கள். ஆனால் இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தை மேலோங்கி நிற்க முடியும். இயற்கை விவசாயம் எல்லாருமே பண்ண முடியும். நான் வந்து எல்லாமே நல்ல பூமி வச்சுங்கிறவங்க எல்லாமே நல்ல பூமி தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து ஒன்றுத்தையுமே உதவாத பூமி. அதை ஊழ மண்ணுன்னு சொல்லுவாங்க. எந்த பொருளுமே விளையாது. அதில் மழை பெஞ்சுன்னா ஒரு மாதத்துக்கு தண்ணி தேங்கும், அவ்வளோதான். மாடு வந்து அதில் பிறண்டு போவோம், எதனா தண்ணி குடிச்சுன்னு போவோம். இதுக்கு மட்டும்தான் உதவும். அந்த ஊழ மண்ணுன்ற நிலம் வந்து அதுக்கு மட்டும்தான் உதவும். அந்த நிலத்தையே நான் மாற்றி இயற்கை விவசாயமாக வர அளவுக்கு பண்ணி வச்சுருக்கும்போது நல்ல நிலத்தை ஏன் பண்ண முடியாது? உங்களால் கண்டிப்பாக பண்ணலாம். உழைப்பு தேவை, சொந்த உழைப்பு, சுத்தமான அதாவது ஒருங்கிணைந்த பண்ணணுங்க. ஏன் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன், வெளியிலேருந்து எந்த பொருளும் நம்ம வாங்க தேவையில்லை. ஒருங்கிணைந்த பண்ணும்போது ஆட்டிலேருந்து சாணம் கிடைக்குது, மாட்டிலேருந்து சாணம் கிடைக்குது. அதுவும் நம்ம கொல்லியிலேருந்து போடுற வைக்கல் பின்னே தின்னுபிட்டு அந்த சாணத்தை எடுத்து கொல்லியில் போட்டாலே போதும். இதுதான் ஒருங்கிணை பண்ணுது. அதுக்கு தான் இயற்கையான முறையில் வர சாணத்தை போட்டு நம்ம பயிர் பண்ணோம்னாவே ஒரு வருஷத்தில் வந்து மண் மாறிடும். இப்போ இருக்கிற அந்த ரசாயன தன்மை மாறி இயற்கை முறைக்கு மாறிடும் மண். அதுக்கப்புறம் வந்து தானாகவே அது எல்லாமே மருந்து வந்து கேட்காது. இயற்கையான முறையில் வளர்த்தோம்னா அந்த பயிர் மருந்து கேட்காது. செயற்கை உரம் போடும்போது கண்டிப்பாக மருந்து கேட்கும். அதனால் முதல்ல மண்ணை மாற்றுங்க. மண்ணை மாற்றி அதிகமாக பண்ணலன்னா கூட கொஞ்சமாக பண்ணுங்கள். நிறைய விவசாயிங்க இருக்காங்க, ஐயோ நான் 10 மூட்டை 40 மூட்டை அறுத்தேன் 50 மூட்டை அறுத்தேன்னாங்க. 10 மூட்டை அறுங்க முதல்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விளைய வைக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி பம்ப் செட்டு 500 அடி 600 அடினா கூட போர்வெல் மோட்டர் போட்டு தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் பாய வைக்கலாம். அப்போ கூட தண்ணி நிற்காதுங்க.
ஆனால் அந்த காலத்தில் ஏர் ஓட்டி கவலை ஓட்டி பயிர் வைப்பாங்க, கவலையில் அடிப்பாங்க, மொண்டு ஊற்றுற மாதிரி தான். ஏத்தெல்லாம் கூட இறச்சிருக்கும். அந்த ஏத்தம் இறக்கிற தண்ணி கூட 4 நாளில் கூட கழனியில் இழுக்காதுங்க, அந்த மாதிரி தங்கும். காரணம் என்னென்னா அந்த மண் வந்து கெட்டு போகாமல் புழுக்கள் அதில் புழுக்கள் இருந்ததுனால தண்ணியை வந்து கீழே உறிஞ்சி விட்டாத அதுங்க தடை பண்ணி வச்சு பாதுகாத்து வச்சுருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பம்ப் செட்டு போட்டு 24 மணி நேரம் தண்ணி ஓடினா கூட தண்ணி நிற்காது, மறுநாள் பார்த்தா தண்ணி இருக்காது, போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்குது. அதனால் வந்து இயற்கையை மண்ணை மாற்றுங்க, முதல்ல விவசாயிங்கெல்லாம் சேர்ந்து மண்ணை மாற்றுங்க. அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணுங்கள். நுகர்வோர் எல்லாருமே சேர்ந்து விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னா காரணம் என்னென்னா, பேசினா போதாதுங்க. இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க, விவசாயத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, எல்லா செய்தியும் பெருமையாக பேசுகிறாங்க விவசாயத்தை பற்றி. விவசாயி தான் ஒரு முதுகெலும்பு நாட்டில் நிலை, அவர் தான் வந்து சோறு போடுறவர் அப்படின்றாங்க. அதை வந்து ஊக்குவிக்கலை ஜனங்க. வந்து ஊக்குவித்தா தான் வந்து விவசாயம் வந்து முன்னேறி வரும், அவன் செய்யணுன்ற ஒரு தைரியம் வரும். அவன் வாங்கும்போதே நான் விளைய வச்ச பொருள் எடுத்துன்னு போய் அடிமாட்டு விலை கேட்டு வாங்கிக்கினாக்கா அதுக்கப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும்? நான் இதை சிரமப்படுறதுக்கு ஒரு செயற்கை உரம் போடுறதுக்கு வந்து செலவு கம்மியாக அதிகமானாலும் அது ஈடுபொருள் வந்து நிறைய கிடைக்குது, ஹீல்டு நிறைய கிடைக்கும்போது லாபத்தில் நஷ்டத்துலேயே போயிடுது. ஆனால் இயற்கை விவசாயம்னு பண்ணும்போது கம்மியாக தான் கிடைக்கும், அது வந்து தரமாக கிடைக்கும். அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்து வாங்கி விவசாயிகளை ஊக்குவித்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை ஓங்கி வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் மக்களாகிய அனைவரும் தான் வந்து இதுக்கு இது பண்ணணும். மக்கள் தான் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கணும். இளைஞர்கள், விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து இதை ஒருங்கிணைந்து பார்த்தா தான் வந்து அந்த இயற்கை விவசாயம் வந்து மேல் ஓங்கும், விவசாயத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். நாமளும் வந்து விவசாயம் சரியில்லை, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம விவசாயிகள்லாம் வந்து உண்மையாக பாடுபட்டு பண்ணுறோம். அந்த உண்மைக்கு வந்து தோல் கொடுத்தாங்கன்னாக்கா அது இன்னும் மேலோங்கும், விவசாயமும் சிறப்பாக நடக்கும், சுத்தமான ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், நோய் நொடி இல்லாத வாழலாம். முன்னோர்கள் வாழ்ந்ததை விட மிச்சமாக நம்ம வாழலாம். நம்ம பின்னாடி வர சன்னதிங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத. இப்போ எல்லாமே வியாபாரமாகி போச்சு சார். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்க. அவங்க இது போட்டால் இந்த நோய் வரும், அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடி, நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. அதனால் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, செலவு தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், அவன்லாம் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சாலும் ஒரு நெல்லை கண்டுபிடிக்கும் போது ஒரு காய் கண்டுபிடிக்க முடியாதுங்க. விவசாயம் ஒத்தனால் தான் கண்டுபிடிக்க முடியும். விவசாயம் ஒத்தம் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும். ஒரு உயிர் வாய்க்கிறதுக்கு முக்கியம் வந்து ஃபோனோ இன்டர்நெட்டோ செல்ஃபோனோ கிடையாதுங்க. சாப்பாடு தான், காய்கறி தான். ஒரு உயிர் வாழணும், ஒரு மனுஷன் வாழணும், இந்த நாடு வாழணும் அப்படின்னா ஒரு விவசாயி வந்து மனசு வச்சா தான், அவன் விளைய வைக்கிற பொருள் தான் உயிர் வாழ முடியும். விஞ்ஞானம் தயார் பண்ணுற பொருள் உயிர் வாழ முடியாது. அரிசி கூட தயார் பண்ணிடலாம், இப்போல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க. அதாவது முந்திரி பருப்பு தயார் பண்ணுறாங்க மைதா மாவில், முட்டையை தயார் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்கில், எல்லாம் தயார் பண்ணலாம். அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. ஆனால் விவசாயி ஒருத்தன் பண்ணுற பொருள் தான் உயிர் வாழ முடியும். இதை மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள், மக்கள், விவசாயிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பணியாக வந்து வச்சுட்டு இருக்கோம், எல்லாமே சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதில் வந்து குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துழைச்சி, கணவன், மனைவி, பிள்ளைங்க, மருமகள் எல்லாருமே ஒத்துழைச்சி தான் செய்கிறோம். அது அப்படி செய்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல், செலவுகளும் கம்மியாக, கூலி ஆள் வைக்காமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நாங்களே பார்த்து செய்கிறதுனால எங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அந்த மாதிரி மற்ற விவசாயிகள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கூலிக்கு பயந்துகிட்டே வந்து விவசாயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. களைகள் ஜாஸ்தி, பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து சொந்த உழைப்பு இருக்கணும் எப்போவுமே. ஒரு பண்ணையம் வைக்கிறோம் அப்படின்னும் போது, விவசாயம்னும் போது சொந்த உழைப்பு இருந்தால் தான் எல்லாமே ஈஸியாக செய்ய முடியும். நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து தான் எல்லாத்தையுமே செய்கிறோம். என் மனைவி வந்து மாடு, நம்மக்கிட்ட 10 மாடு இருக்குது, என் மனைவி தான் பார்த்துக்குவாங்க, மாடெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க. என் பிள்ளைங்க 2 பையனுங்க, 2 பேருமே செய்வாங்க விவசாயம், என் கூட இறங்கி விவசாயம் செய்வாங்க. எல்லா வேலையும் தெரியும், ஓரம் கொத்துறது, சேர் ஓட்டுறது, மற்றபடி எல்லாம் பயிர் பற்றி எல்லாமே தெரியும். என் பிள்ளைங்க இதுக்கு முன்னே வீட்டில் இருக்கும்போது எல்லாம் ஒருங்கிணைந்து நல்லா கழனி காட்டில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. போனதுனால இப்போது லீவ் வரும்போது எங்களுக்கு வந்து எல்லா ஒத்துழைப்பும் பண்ணி எங்கள் கூட சரிக்கு சரி வேலை செய்கிறாங்க. 2 சன்னில் வந்து ஒரு சன் வந்து ஆர்மியில் இருக்காப்புல, இன்னொரு சன் வந்து நர்ஸாக டியூட்டி பார்க்குறாப்புல சிஎம்சியில். அதாவது மற்ற டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது என் கூட தான் வேலை செய்வாங்க, நிலத்தில் வேலை செய்வாங்க. பெரிய பையன் ஆர்மியில் இருக்கிறவர், அவர் லீவ் வருவார், 2 மாதம் 1 மாதம் லீவ் வருவார். லீவ் வரும்போது அவரும் கூட சேர்ந்து பண்ண வேலை தான் பார்ப்பார். அதனால் வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து செய்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும். நாங்கள் ஆள் அதிகமாக வைக்க மாட்டோம், கூலி ஆளுங்க அதிகமாக வைக்காமல் நாங்களே ஒருங்கிணைந்து செய்கிறதுனால இவ்வளோ மொத்தமாக வச்சுருக்கோம். ஆடு, மாடு, கோழி அனைத்துமே, மீன் எல்லாமே வச்சுருக்கோம்.
அது மாதிரி எல்லா விவசாயிகளும் வந்து அது மாதிரி ஐயோ நம்மளால் செய்ய முடியுமா, நிலம் நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாது, கூலிக்கு பயந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆள் இருப்பாங்க செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்க. வேலை செஞ்சால் தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். விவசாய வேலை செய்கிறவங்க வந்து கஷ்டம்னு நினச்சோம்னாக்கா நோயும் கூட சேர்த்துக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ விவசாய வேலைன்னும் போது வேர்வை வந்து தானாக வரும். மற்ற வேலை வந்து வரவே வராதுங்க. உட்காந்து தான் செய்ய முடியும். ஃபேன் போட்டு செய்கிற வேலை இருக்குது, ஏசியில் உட்காந்து செய்கிற வேலை இருக்குது. வெயிலில் மட்டும் பாடுபடுற வேலை வந்து விவசாயம் மட்டும்தான். இயற்கையான முறையில் வந்து நோயை வெளியேற்றுறது வந்து விவசாய வேலை செஞ்சால் தான் வெளியேற்ற முடியும். மற்ற வேலை செஞ்சாக்கா வந்து நோயை வாங்க தான் முடியும். விவசாய வேலை செஞ்சால் மட்டும்தான் நோயை போக்க முடியும். நோய் இல்லாத வாழ்க்கையும் வாழ முடியும். அந்த மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கோம் நாங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லி அவங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு எனக்கும் ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி கேட்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் செய்யறதா இருந்தாலும் சரி, சொந்த உழைப்பில் உழைச்சி செஞ்சோன்னாக்கா நல்லபடியாக முன்னேறலாம், விவசாயத்தை மேலும் ஊக்குவிக்கலான்றதை இந்த நிகழ்ச்சி மூலிமா அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.